தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியலில் 77 லட்சம் பேர் நீக்கப்பட வாய்ப்பு. இடம்பெயர்ந்துள்ள 39 லட்சம் பேர் சேர்க்கப்பட வாய்ப்பு இல்லை. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரத்தில் இன்று கனமழை பெய்யும். பூந்தமல்லி அருகே ஏரி நிரம்பியதால் 100 வீடுகளை சூழ்ந்த வெள்ளம். சென்னை அருகே ஒட்டியம்பாக்கத்தில் சாலையே தெரியாத அளவுக்கு தேங்கியுள்ள தண்ணீர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மனூர் ஏரி நிரம்பியதால் குடியிருப்பு பகுதியில் இடுப்பளவிற்கு தேங்கி நிற்கும் தண்ணீர். திருவள்ளூர் கடப்பாக்கத்தில் 200 ஏக்கர் விளைநிலங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் விவசாயிகள் கவலை. தொடர் மழையால் சென்னை புறநகரான அயப்பாக்கத்தில் நிரம்பி வழியும் ஏரி. ஆபத்தை உணராமல் குழந்தைகளுடன் இளைஞர்கள் விளையாடுகின்றனர். காரைக்குடி அருகே திடீர் சுற்றுலா தலமாக மாறிய சாயக்கண்மாய். நீர்வீழ்ச்சி போல் கொட்டும் தண்ணீரில் குடும்பமாக வந்து குளித்து குதூகலம். திருத்துறைப்பூண்டி அருகே வளவன் ஆற்றில் 12 கிலோமீட்டர் தொலைவிற்கு பரவி கிடக்கும் வெங்காய தாமரை. மிதவை இயந்திரத்தை கொண்டு அகற்றும் பணிகள் தீவிரம். திண்டுக்கல் அருகே பேருந்தில் இருந்து தவறி விழுந்து பெண் உயிரிழப்பு. பதற வைக்கும் வீடியோ. ஏவிஎம் திரைப்பட தயாரிப்பு நிறுவன உரிமையாளர் சரவணன் காலமானார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி. சிவாஜி போல் பிரம்மாண்ட படம் எடுக்க நினைத்திருந்தார் ஏவிஎம் சரவணன். நேரில் அஞ்சலி செலுத்தி நடிகர் ரஜினி உருக்கம். சிவாஜி மிகப்பெரிய படம், பிரம்மாண்டமான படம். அதே மாதிரி இப்போ 2020s வந்து இன்னும் ஒரு பிரம்மாண்டமான படம் எடுக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தார். ஏவிஎம் சரவணன் உடலுக்கு நடிகர்கள் சூர்யா, சிவகுமார் கண்ணீர் மல்க அஞ்சலி. இயக்குநர்கள் மணிரத்னம், சங்கர் மற்றும் திரையுலகினர் நேரில் மரியாதை. விடுபட்ட தகுதியான மகளிருக்கு டிசம்பர் 12ஆம் தேதி முதல் உரிமை தொகை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. பாமகவுக்கு அன்புமணியும் ராமதாசும் உரிமை கோரினால் மாம்பழ சின்னம் முடக்கப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. கட்சிக்கு உரிமை கோரி சிவில் நீதிமன்றத்தை அணுக ராமதாசுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் ஆணை. புதுச்சேரி உப்பளம் துறைமுக மைதானத்தில் 9ஆம் தேதி பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் விஜய். நாளை ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கோரி காவல்துறையிடம் தவேக கடிதம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற சிஐஎஸ்எஃப் வீரர்கள் பாதுகாப்பு ஏன் வழங்கப்பட்டது? உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் கேள்வி. திருப்பரங்குன்றத்தில் 100 ஆண்டு பழமையான வழக்கத்தை மாற்ற ஒரு நொடியில் முடிவெடுக்கலாமா என அரசு தரப்பு கேள்வி. நீதித்துறை சட்டம் ஒழுங்கை கையில் எடுக்க கூடாது என்றும் உயர்நீதிமன்ற கிளையில் வாதம்.
திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான வழக்கில் சற்று நேரத்தில் தீர்ப்பு. நீதிமன்ற அவமதிப்புக்கு எதிரான ஆட்சியரின் வழக்கில் தீர்ப்பளிக்கிறது உயர்நீதிமன்ற கிளை. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் அல்ல, வெளிச்சம் கொடுக்க உருவாக்கப்பட்டது என தர்கா நிர்வாகம் விளக்கம். கோயில் நிர்வாகத்தை தவிர்த்து மனுதாரர் தீபம் ஏற்றுவதை ஏற்க முடியாது என்றும் உயர்நீதிமன்றத்தில் அறிவிப்பு. தாவேக செங்கோட்டையனின் எக்ஸ் பக்கத்தில் இருந்து நீக்கப்பட்ட தீப திருநாள் வாழ்த்து செய்தி. வாழ்த்தில் ஜெயலலிதாவுக்கு நிகராக பொதுச் செயலாளர் ஆனந்த் படம் இருந்ததற்கு விமர்சனங்கள் எழுந்த நிலையில் மீண்டும் எந்த மாற்றமின்றி பதிவிட்டார். தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியலில் 77 லட்சம் பேர் நீக்கப்பட வாய்ப்பு. இடம்பெயர்ந்துள்ள 39 லட்சம் பேர் சேர்க்கப்பட வாய்ப்பு இல்லை. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரத்தில் இன்று கனமழை பெய்யும். பூந்தமல்லி அருகே ஏரி நிரம்பியதால் 100 வீடுகளை சூழ்ந்த வெள்ளம். சென்னை அருகே ஒட்டியம்பாக்கத்தில் சாலையே தெரியாத அளவுக்கு தேங்கியுள்ள தண்ணீர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மனூர் ஏரி நிரம்பியதால் குடியிருப்பு பகுதியில் இடுப்பளவிற்கு தேங்கி நிற்கும் தண்ணீர். திருவள்ளூர் கடப்பாக்கத்தில் 200 ஏக்கர் விளைநிலங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் விவசாயிகள் கவலை. தொடர் மழையால் சென்னை புறநகரான அயப்பாக்கத்தில் நிரம்பி வழியும் ஏரி. ஆபத்தை உணராமல் குழந்தைகளுடன் இளைஞர்கள் விளையாடுகின்றனர். காரைக்குடி அருகே திடீர் சுற்றுலா தலமாக மாறிய சாய கண்மாய். நீர்வீழ்ச்சி போல் கொட்டும் தண்ணீரில் குடும்பமாக வந்து குளித்து குதூகலம். திருத்துறைப்பூண்டி அருகே வளவன் ஆற்றில் 12 கிலோமீட்டர் தொலைவிற்கு பரவி கிடக்கும் வெங்காய தாமரை. மிதவை இயந்திரத்தை கொண்டு அகற்றும் பணிகள் தீவிரம். திண்டுக்கல் அருகே பேருந்தில் இருந்து தவறி விழுந்து பெண் உயிரிழப்பு. பதற வைக்கும் வீடியோ. ஏவிஎம் திரைப்பட தயாரிப்பு நிறுவன உரிமையாளர் சரவணன் காலமானார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி. சிவாஜி போல் பிரம்மாண்ட படம் எடுக்க நினைத்திருந்தார் ஏவிஎம் சரவணன். நேரில் அஞ்சலி செலுத்தி நடிகர் ரஜினி உருக்கம். சிவாஜி மிகப்பெரிய படம், பிரம்மாண்டமான படம். அதே மாதிரி இப்போ 2020s வந்து இன்னும் ஒரு பிரம்மாண்டமான படம் எடுக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தார். ஏவிஎம் சரவணன் உடலுக்கு நடிகர்கள் சூர்யா, சிவகுமார் கண்ணீர் மல்க அஞ்சலி. இயக்குநர்கள் மணிரத்னம், சங்கர் மற்றும் திரையுலகினர் நேரில் மரியாதை. விடுபட்ட தகுதியான மகளிருக்கு டிசம்பர் 12ஆம் தேதி முதல் உரிமை தொகை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. பாமகவுக்கு அன்புமணியும் ராமதாசும் உரிமை கோரினால் மாம்பழ சின்னம் முடக்கப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. கட்சிக்கு உரிமை கோரி சிவில் நீதிமன்றத்தை அணுக ராமதாசுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் ஆணை.
புதுச்சேரி உப்பளம் துறைமுக மைதானத்தில் 9ஆம் தேதி பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் விஜய். நாளை ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கோரி காவல்துறையிடம் தவேக கடிதம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற சிஐஎஸ்எஃப் வீரர்கள் பாதுகாப்பு ஏன் வழங்கப்பட்டது? உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் கேள்வி. திருப்பரங்குன்றத்தில் 100 ஆண்டு பழமையான வழக்கத்தை மாற்ற ஒரு நொடியில் முடிவெடுக்கலாமா என அரசு தரப்பு கேள்வி. நீதித்துறை சட்டம் ஒழுங்கை கையில் எடுக்க கூடாது என்றும் உயர்நீதிமன்ற கிளையில் வாதம். திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான வழக்கில் சற்று நேரத்தில் தீர்ப்பு. நீதிமன்ற அவமதிப்புக்கு எதிரான ஆட்சியரின் வழக்கில் தீர்ப்பளிக்கிறது உயர்நீதிமன்ற கிளை. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் அல்ல, வெளிச்சம் கொடுக்க உருவாக்கப்பட்டது என தர்கா நிர்வாகம் விளக்கம். கோயில் நிர்வாகத்தை தவிர்த்து மனுதாரர் தீபம் ஏற்றுவதை ஏற்க முடியாது என்றும் உயர்நீதிமன்றத்தில் அறிவிப்பு. தவேக செங்கோட்டையனின் எக்ஸ் பக்கத்தில் இருந்து நீக்கப்பட்ட தீப திருநாள் வாழ்த்து செய்தி. வாழ்த்தில் ஜெயலலிதாவுக்கு நிகராக பொதுச் செயலாளர் ஆனந்த் படம் இருந்ததற்கு விமர்சனங்கள் எழுந்த நிலையில் மீண்டும் எந்த மாற்றமின்றி பதிவிட்டார்.